வணக்கம். நம்ம ஆதிபகவன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பப்ப கமெண்ட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்ல. பவ்யர்களே, நாம் கடந்த 3 வகுப்புகளாக மூவுலக வர்ணனை அதை பற்றிய சர்ச்சையை துவங்கி இருக்கிறோம். சென்ற வகுப்பில் நாம் கீழ் உலகம் எனப்படும் அதோலோகத்தை பற்றிய சர்ச்சையை முடித்தோம். அடுத்ததாக நாம் வசிக்கும் மத்தியம லோகம் எனப்படும் திரியக் லோகம், மத்தியம லோகம், 3 உலகத்திலும் 3 உலகத்துக்குள் மத்தியில் இருப்பது, நடுவில் இருப்பது நடு உலகம், மத்தியம லோகம், திரியக் லோகம் என்று அழைக்கப்படும் மத்தியம லோகத்தை பற்றி நடுவில் இருக்கும் நாம் வசிக்கும் நடு உலகமாகிய மத்திய உலகம் எனப்படும் திரியக் லோகம் எனப்படும் மத்தியம லோகத்தை பற்றி நாம் இங்கு இன்று சர்ச்சையை துவங்க உள்ளோம். ஆச்சாரிய உமாசுவாமி அவர்கள் அதோலோகத்தை பற்றிய சர்ச்சைக்கு பிறகு இங்கு மத்தியம உலகத்தை பற்றிய சர்ச்சையை துவங்குகிறார். இங்கு இந்த உலகம், இந்த மத்தியம உலகமானது ஊர்துவ லோகத்திற்கும், அதாவது மேல் உலகம், அதோலோகம் அதாவது கீழ் உலகம், மேல் உலகம் மற்றும் கீழ் உலகம் இதன் நடுவில் இருப்பதால் இவ்வுலகத்தை மத்தியம லோகம் என்று அழைப்பது உண்டு, நடு உலகம் என்று அழைப்பது உண்டு. இது கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கும். திரியக் லோக், திரியக் உலகம் என்று கூட இதை ஆச்சாரியர்கள் ஆகமங்களில் குறிப்பிட்டு கூறுகிறார்கள். திரியக் என்றால் ஸ்லாண்டட், அதாவது கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கும், சாய்ந்ததாக இருக்கும், சிலது சாய்ந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலதெல்லாம் நீங்க அமைப்புலாம் பாத்தீங்கன்னா ஒரு இந்த 7 ஒண்டர்ஸ்ல ஒரு ஒண்டர் இருந்தது, நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கு சொல்ல, அது பேர் என்ன, அது நான் மறந்துட்டேன். அந்த சாயம் கோபுரமா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அது பாத்தீங்கன்னா அதனுடைய அமைப்பே சாய்ந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஆனா ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் சாய்ந்த மாதிரி இருக்குன்னா அது ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர் இல்ல அப்படின்னு கிடையாது. ஸ்ட்ரக்சர், அதனுடைய அமைப்பு சரியான அமைப்பு தான், சீரான அமைப்பு தான், சரியான அமைப்பு தான். ஆனால் அதனுடைய அமைப்பே சாய்ந்ததாக இருக்கும். இப்படி அது சாய்ந்து இருப்பதால், ஸ்லாண்டிங்கா இருக்கிறதுனால இவ்வுலகத்தை, இந்த மத்தியம உலகத்தை, மத்தியம லோகத்தை திரியக் லோகம் என்று கூட கூறுவது. திரியக் என்ற சொல் வடமொழி சொல்லாகும். திரியக் என்றால் ஸ்லாண்டட் அல்லது சாய்ந்த என்று பொருளாகும். இங்கு அதோலோகத்தில் நாம் அதோலோகத்தை பற்றிய சர்ச்சை செய்யும் பொழுது நரகங்கள் ஒன்றன் கீழ் ஒன்றாக இருக்கின்றன என்பதை, 7 நரகங்கள் அதெல்லாம் ஒன்றன் கீழ் ஒன்றாக இருக்கின்றன என்பதை பற்றி நாம் சர்ச்சை செய்திருந்தோம். ஆனால் இங்கு மத்தியம லோகத்தில் இருக்கும் தீபங்கள், அதாவது பரத க்ஷேத்திரம் முதலானவை, ஜம்பு தீபம் முதலானவை, ஜம்பு தீபம் முதலான தீபங்கள், இந்த தீபங்கள் அதாவது நிலப்பரப்புகள், இந்த தீபங்களில், தீபம் தமிழ்ல சொல்லுவாங்க, வடமொழி சொல்லுவாங்க தீபம் என்பதாகும், வடமொழி சொல்லாகும். இந்த ஜம்பு தீபம் சொல்றேன்ல, அதுதான் வடமொழியில சரியாக எழுதும் பொழுது, அட்சர சுத்தியுடன் எழுதும் போது ஜம்பு தீபம் என்று எழுதுவது உண்டு. அதனாலதான் அந்த 2.5 தீவு அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். அதே போல வடமொழியில டாயி த்வீப், த்வீப் அப்படின்னு எழுதுறது உண்டது. அதோலோகத்தில் கீழ் உலகத்தில் நரகங்கள் ஒன்றன் கீழ் ஒன்றாக இருக்கின்றன. மத்தியம லோகத்தில் அப்படி அல்ல. இதுல ஒன்றை சுற்றி மற்றொன்று இருக்கிறது. ஒன்றை சுற்றி, ஒன்னத்தை சுத்தி இன்னொன்னு, ஒன்ன சுத்தி இன்னொன்னு, இன்னொன்னத்தை சுத்தி இன்னொன்னு, இன்னொன்னு சுத்தி இன்னொன்னு, இப்படி அதனுடைய அமைப்பானது
ஒன்றை சுற்றி மற்றொன்று. ஒரு தீபத்தை சுற்றி ஒரு சமுத்திரம், ஒரு கடல், அதை சுற்றி மற்றொரு தீபம், அதை சுற்றி மற்றொரு கடல், அதை சுற்றி மீண்டும் ஒரு தீபம், அதை சுற்றி மற்றொரு கடல். இப்படி இந்த அசங்கியாத தீபங்களும் அசங்கியாத கடல்களும் எண்ணிக்கையற்ற தீபங்களும் எண்ணிக்கையற்ற கடல்களும் ஒன்றை சுற்றி மற்றொன்றாக இருக்கின்றன. இதில் நடுவில் இருப்பதாக சொல்லப்படும் நாவலந்தீவு எனப்படும் ஜம்பு தீபமானது, இது இந்த நாவலந்தீவுன்னு சொல்றாங்களே, ஜம்பு தீபம் சொல்றாங்களே, எப்படி அந்த நாவல் பழ மரம் தமிழ்ல இருக்குல்ல, அதே போலதான் ஹிந்தியிலையும் ஜம்பு என்றால் அந்த நாவல் பழம் தான். அப்பனா அது என்ன, அது மர வடிவில எதனா இருக்குதா? ஏன் இந்த பெயர் வருவதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால், இது ஒண்ணும் மரம்லாம் கிடையாது, இது வனஸ்பதி கிடையாது, இது பிளான்டோ இல்ல ஒரு மரமோ கிடையாது. இது பூமிதான். பெயர் நாவலந்தீவு என்று இடப்பட்டிருக்கிறது. தமிழ்ல நாவலந்தீவுன்னு சொல்றாங்க. அதே போல வடமொழியில் ஜம்பு தீபம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஆனா மரலாம் கிடையாது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நடுவில் இருக்கும் ஜம்பு தீவு, இது மட்டும் ஒரு தட்டு வடிவத்துல, தட்டு பிளேட் அந்த வடிவத்துல இருக்கு. இதை சுற்றி இருக்கும் மற்ற தீபங்கள் மற்றும் கடல்கள் இவை வளைய வடிவத்தில் இருக்கின்றன. ஒண்ணு நோட் பண்ணிக்க, நடுப்புல இருக்கிறது மட்டும், அந்த நடுப்புற இருக்கிற ஜம்பு தீபம் மட்டும் தட்டு மாதிரி இருக்கு. தட்டு இப்படி வச்சிருக்கோம்ல, தட்டு, சரிங்களா? தட்டு சுத்தி நீங்க ஒரு கோலம் போடுறீங்கன்னு வச்சுங்க, கோல மாவு எடுத்து ரவுண்ட் ரவுண்டா போடுறீங்கன்னா அது எப்படி இருக்குங்க? ஒரு தட்டை வச்சுட்டு அதை சுத்தி கோல மாவு எடுத்து நீங்க ரவுண்டு போடுறீங்கன்னா அது எப்படி இருக்கும்? அது வளையல் வடிவத்தில் தான் இருக்கும். இப்படி வளையல், ரிங் 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 ரிங், ஒன் ரிங் ஆஃப்டர் அதர். ஓகே, இது இப்படி இந்த நடுவில் இருக்கும் தீபமாகிய, நாம் வசிக்கும் ஜம்பு தீபமாகிய இந்த நாவலந்தீவு தட்டு வடிவில் இருக்கிறது. அதை சுற்றி மற்ற தீபங்கள் மற்றும் கடல்கள் அவை வளைய வடிவத்தில் இருக்கின்றன. ஒன்றை சுற்றி மற்றொன்று, ஒன்றை சுற்றி மற்றொன்று, மற்றொன்றை சுற்றி இன்னொன்று, இப்படி மற்றவை எல்லாம் வளைய வடிவத்தில் இருக்கின்றன. இதுதான் இதனுடைய மத்தியம லோகத்தினுடைய அமைப்பு என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்வோமாக. இங்கு மத்தியம லோகத்தை பற்றி குறிப்பிடும் ஆச்சாரியர் 7, 8 மற்றும் 9வது சூத்திரங்களில் இதை இப்படி குறிப்பிட்டிருக்கிறார். இங்கு சூத்திரங்களை நாம் படிப்போம். ஜம்பு தீப லவணோதாதய சுபநாமானோ தீப சமுத்ரா என்பது 7வது சூத்திரமாகும். ஜம்பு தீப, இது தீபத்தினுடைய பெயர். லவணோததி அப்படின்னு சொல்லுவாங்க. உததி என்றால் கடல் என்று பொருளாகும். வடமொழியில் உததி என்றால் இது சொல்றது உண்டு. உததினா ஜலத்து கூட சொல்லுவாங்க, தண்ணி கூட உததி என்று கூறுவது உண்டு. சோ லவணோததி, அதாவது லவணோததி சமுத்திரம் என்று கூறுவது உண்டு. இப்படி லவண சமுத்திரம், சுபநாமனோ நற்பெயர்களை பெற்ற நல்ல பெயர்கள், இவையெல்லாம் நல்ல பெயர்கள் அப்படின்னு நீங்க சொல்றாங்க. தீப சமுத்ராஹா, இவையெல்லாம் தீபங்கள் மற்றும் சமுத்திரங்கள், அதாவது கடல். ஜம்பு தீபம் முதலான தீபங்களும் லவண சமுத்திரம் முதலான சமுத்திரங்களும் கடல்களும் இருக்கின்றன. ஒன்றை சுற்றி மற்றொன்று இப்படி இருக்கின்றன. அது ஒன்னொன்னுடைய அமைப்பும் எப்படி இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம இங்க விரிவா நம்ம பார்க்கிறோம். முதல்ல அந்த 7, 8, 9 இந்த சூத்திரங்களுடைய பொருள் மேலோட்டமா என்னன்றதை பார்த்துட்டு, அப்புறம் விவரமா ஒவ்வொன்றுத்துக்குண்டான பொருள் எப்படி நாம புரிந்து கொள்ள வேண்டும், மத்தியம லோகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நாம் இங்கு
விரிவாக பார்க்க முயற்சிப்போம். இப்போ இதுல அந்த தீபம் மற்றும் சமுத்திரம் இருக்கு பாருங்க. இது நாம வசிக்கிற நகரங்கள் அல்லது கிராமங்கள் போன்று இதனுடைய அமைப்பு கிடையாது. நீங்க சரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து சென்னையினுடைய கரெக்டான ஸ்ட்ரக்சர் எப்படின்னா சொல்ல முடியாது. அதே போல ஒரு கிராமத்தினுடைய கரெக்டான ஸ்ட்ரக்சர், அதாவது அது நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு சரியான வடிவம் என்ன, சரியான வடிவம்ன்றத வடிவம் கொடுக்க முடியாது. சரியான வடிவம்னா உங்களுக்கு தெரியும். கரெக்டான வடிவம் என்ன, ஒரு கரெக்டான வடிவத்தில் தான் ஏதாவது ஒரு ஊர் இல்ல இது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான வடிவத்துல உங்களால அதை சொல்ல முடியாது. அது ரெக்டாங்குலர் அல்லது ஸ்பெரிக்கல் அல்லது ஸ்கொயர், அது போல செவ்வக வடிவில் இருக்கிறது அல்லது இப்படிலாம் நம்மளால சொல்ல முடியாது. ஆனா இங்க வந்து இத பத்தி இங்க சொல்லும் போது, இது ஜம்பு தீபத்தை பத்தி இங்க சொல்லும்போது, அல்லது தீபங்கள் மற்றும் சமுத்திரங்கள், சமுத்திரங்கள் என்றால் கடல் என்று பொருளாகும். இது வந்து நாம் வசிக்கும் நகரங்கள் போன்றோ அல்லது கிராமங்கள் போன்றோ இல்லை. இதுல இந்த ஜம்பு தீபமானது 1,00,000 யோஜனை விஸ்தீர்ணம் உடையது. 1,00,000 யோஜனை விஸ்தீர்ணம் உடையது இந்த ஜம்பு தீபம். அதாவது 1,00,000 யோஜனை விஸ்தீர்ணம்ன்றது ரொம்ப வந்து ரொம்ப விஸ்தீர்ணம், ரொம்ப அதிகம் விஸ்தீர்ணம். நம்ம கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது, அந்த அளவு விஸ்தீர்ணம் அப்படின்னு வச்சுங்க. சோ ஜம்பு தீபம் அவ்வளவு வந்து 1,00,000 யோஜனை விஸ்தீர்ணம் உடையது. இப்போ ஒவ்வொரு கண்ட்ரி நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய ஸ்கொயர் கிலோமீட்டர் எல்லாத்தையும் அளந்து சொல்லிடலாம். நானு ஒரு 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 20 வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷம் முன்னாடி லட்சத்தீவுன்னு ஒரு தீவுல ஒரு 3 வருஷம் நான் வேலை பார்த்தேன். அப்போ அந்த லட்சத்தீவு இருக்கு பாருங்க. அதனுடைய மொத்த, அதாவது இந்தியாவினுடைய ஒரு பார்ட், யூனியன் டெரிட்டரி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. அதனுடைய மொத்த ஸ்கொயர் கிலோமீட்டர் 3.5 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். அது அப்படியே ஒரு ரவுண்ட் வந்து வாக்கிங் 4 மணி நேரத்துல வாக்கிங் பண்ணிடலாம். ஒரு வாக்குக்கு போனா 4 மணி நேரத்துல ஃபுல் ஐலாண்டையே வாக் பண்ணிடலாம். அது ரொம்ப ஒரு சின்ன ஒரு இது ஆக்சுவலி. சின்ன ஒரு ஐலாண்ட், ரொம்ப சின்ன ஒரு ஐலாண்டு. அதுவும் நான் கேபிட்டல் ஐலாண்ட் பத்தி சொல்றேன். நிறைய ஐலாண்ட் இருக்குது. நான் சொல்றது வந்து கேபிட்டல் ஐலாண்ட். லட்சத்தீவனுடைய கேபிட்டல் ஐலாண்ட் கவரத்தின் பேர். அவ்வளவு ஒரு சின்ன இது, அதை விட இன்னும் சின்ன ஐலாண்ட்லாம் இருக்குது. இப்படி இதுதான் ரொம்ப மினியேச்சர் டைப் ஐலாண்ட்லாம் கூட இருக்கும். இங்க அதே போல இப்ப இந்தியான்னு இருக்குன்னு வச்சுங்க, அல்லது நியூசிலாந்து இருக்குதுன்னு வச்சுங்க. ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இது வந்து இத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்றத நீங்க குறிப்பிட்டே சொல்லிடலாம். அகலம், நீளம், அதனுடைய டயா எல்லாமே சொல்லிடலாம். எல்லா கண்ட்ரிக்குமே நம்ம சொல்லிடலாம். ஆனா இந்த ஜம்பு தீபம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் வந்து இந்த 1,00,000 யோஜனை அளவு கிடையாது எதுவுமே. இதுன்னா எத்தனை கண்ட்ரி, 200 கண்ட்ரிஸ் ஆர்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப அதெல்லாம் விட இதனுடைய விஸ்தீர்ணம் எங்கேயோ. இது வந்து 1,00,000 யோஜனைன்றது நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாது அப்படின்றதுக்கு அர்த்தம் இது. எல்லா கண்ட்ரியினுடைய டோட்டல் ஏரியா, லேண்ட் ஏரியா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அதை விட இது எங்கேயோ இருக்கும், அதிகமா இருக்கும். சோ அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப அதிகமா இருக்கும், கற்பனைக்கு எட்டாத அளவு அதிகமாக இருக்கும் 1,00,000 யோஜனை என்பது. இப்படி இந்த ஜம்பு தீபம் என்பது இந்த 1,00,000 யோஜனை அளவு விஸ்தீர்ணம் உடையதாக இருக்கிறது. அதை சுற்றி, அதாவது 4 பக்கம் அதை சுற்றி அதை சுற்றி 4 பக்கம், சுற்றினா 4 பக்கம், இது தட்டு வடிவில் இருக்குதுல்ல, அப்படின்னா 4 பக்கமும் அப்படின்னு எடுத்துக்கணும். அதை சுற்றி 4 பக்கமே அதை சுற்றி வந்து அதை விட டபுள் விஸ்தீர்ணம் உடையது. அதை விட டபுள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். 1,00,000 யோஜனை சொன்னோம், அதை விட டபுள், அவ்வளவு விஸ்தீர்ணம் உடையது லவண சமுத்திரம். லவணன்றதுக்கு பொருள் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உப்பு என்பதாகும். அதனுடைய டேஸ்ட் அதெல்லாம் இருக்கலாம், சரிங்களா? சோ லவண சமுத்திரம், இது லவணம் என்பது வடமொழி சொல்லாகும். ஜம்பு தீபத்தை விட 2 மடங்கு விஸ்தீர்ணம் உடையது லவண சமுத்திரம். தீபத்துக்கு அடுத்தது வந்து அதை சுற்றி வந்து சமுத்திரம், கடல். அதை சுற்றி லவண சமுத்திரத்தை சுற்றி
மீண்டும் அதை விட 2 மடங்கு பரப்பளவு கொண்டது, சுற்றளவு கொண்டது, அதாவது பரப்பளவு கொண்டது. அதை விட டபுள் மடங்கு விஸ்தீர்ணம், அந்த அளவு பரப்பளவு, அதை விட டபுள் தாதகி கண்ட தீபம். சரிங்களா? லவண சமுத்திரத்தை சுத்தி வந்து தாதகி கண்ட தீபம். தாதகி கண்ட தீபத்தை சுற்றி அதை விட டபுள் பரப்பளவு கொண்டது காலோததி சமுத்திரம். சரிங்களா? அடுத்தது காலோததி சமுத்திரம், அதை சுற்றி 2 மடங்கு விஸ்தீர்ணம் உடையது புஷ்கரவர தீபம். புஷ்கரவர தீபம், இதுல இந்த புஷ்கரவரத்தை வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. புஷ்கரார்த்த தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் புஷ்கரார்த்த தீவு? அதாவது மனுஷன் வந்து 2.5 தீவு வரலாம் போலாம்ல, அந்த மானுஷோத்தர பர்வத வரலாம் போலாம். இதை கொஞ்சம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கேயாவது. மனிதனுடைய அந்த ரீச் வந்து என்ன பண்ணீங்கன்னா, ஒரு பறவை இருக்குன்னு வச்சுங்க. பொதுவா வந்து கவிதை எல்லாம் எழுதும் போது, கவிதை நடத்தும் போது நான் கூட பசங்களுக்கு எல்லாம் சொல்லுவேன். அதாவது பறவையின் அந்த பறவை எங்க பறக்குது அப்படின்னா ஆகாயத்துல, அதற்கு ஒரு எல்லையே இல்லை அப்படின்னு இந்த இலக்கிய மொழியில பேசும்போது அப்படிலாம் நம்ம பேசுவோம். ஆனா அந்த பறவையினுடைய அந்த பறவை பறக்குது பாருங்க, அது ஒரு குறிப்பிட்ட அல்டிடியூட் வரல தான் அது பறக்கும். அதுக்கு மேல அதால போக முடியும். குறிப்பிட்ட அல்டிடியூட் அளவு தான் அது பறக்கும். ஒரு குறிப்பிட்ட ஹைட், குறிப்பிட்டா அது ரொம்ப அதிகம் தான் வச்சுங்களேன். ஒரு சில பறவைகள்லாம் ரொம்ப அதிக ஆல்டிடியூட்ல கூட பறக்கும். ஆனா அதற்கும் வந்து ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவு பறக்கும், அதுக்கு மேல பறக்காது. சரிங்களா? அதே போல இங்க மனிதன் பாத்தீங்கன்னா எதுவரையிலும் போவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜம்பு தீபம், அப்புறம் அடுத்தது என்ன சொன்னாங்க, தாதகி கண்ட தீபம், அப்புறம் புஷ்கரார்த்த தீபம். புஷ்கரார்த்த தீபத்துல அந்த மானுஷோத்தர மலை வரும் நடுப்புற. அது வரலாம் தான் மனுஷன், அதை 2.5 தீவு என்று சொல்லுவார்கள். அதாவது ஜம்பு தீபம் ஃபுல்லு, தாதகி கண்ட தீபம் ஃபுல்லு, புஷ்கரார்த்த தீவுல பாதி மட்டும்தான். அதனாலதான் புஷ்கர அர்த்த, அர்த்த என்றால் பாதி என்று பொருளாகும். புஷ்கர அர்த்த, புஷ்கரார்த்த அதுதான் அது புஷ்கரார்த்த தீபம் அப்படின்னு சொல்றது உண்டு. அதாவது அந்த மானுஷோத்தர மலை வரல தான் மனுஷன் போவான். இப்படி இந்த புஷ்கரார்த்த தீவு இருக்கிறது. அதை சுற்றி புஷ்கரவர சமுத்திரம் இருக்கு. இது முதல்ல மட்டும்தான் இந்த சமுத்திரத்தினுடைய பேரும் தீவினுடைய பேரும் வேறுபட்டதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் முதல்ல எந்த தீபம் சொல்றாங்களோ அதே சமுத்திரம், அதே பெயரை உடைய சமுத்திரம் அப்படி இருக்கும். திரும்ப ஒரு முறை நான் ரிப்பீட் பண்றேன். நடுவில் தட்டு வடிவில் ஜம்பு தீபம் இருக்கிறது. 1,00,000 யோஜனை உடையது. அதை சுற்றி கடல் இருக்கிறது. அது அந்த கடலானது ஜம்பு தீபத்தை விட 2 மடங்கு விஸ்தீர்ணம் உடையது, பரப்பளவு உடையது. அந்த கடலுடைய பெயர் லவண சமுத்திரமாகும். லவண சமுத்திரத்தை சுற்றி தாதகி கண்ட தீபம் இருக்கிறது. அது லவண சமுத்திரத்தை விட 2 மடங்கு. தாதகி கண்ட தீபத்தை சுற்றி காலோததி சமுத்திரம் இருக்கிறது. அது தாதகி கண்ட தீபத்தை விட 2 மடங்கு. காலோததி சமுத்திரத்தை சுற்றி புஷ்கரவர தீபம் இருக்கிறது. அது காலோததி சமுத்திரத்தை விட 2 மடங்கு. புஷ்கரவர தீபத்தை சுற்றி புஷ்கரவர சமுத்திரம் இருக்கிறது. அது புஷ்கரவர தீபத்தை விட 2 மடங்கு. திரும்ப அதை நான் ரிப்பீட் பண்றேன். ஜம்பு தீபம் தட்டு வடிவில் இருக்கிறது. அதை சுற்றி ஒவ்வொன்றாக இருக்கும், ஒன்றை அடுத்து மற்றொன்று, ஒன்றை சுற்றி மற்றொன்று, இப்படி தீபங்கள் மற்றும் கடல்கள் இருக்கின்றன. அவை வளைய வடிவத்தில் இருக்கின்றன. ஜம்மு தீபம் மட்டும் நடுவில் தட்டு வடிவில் இருக்கு. அதை சுற்றி இருக்கும் தீபங்களும் கடல்களும் வளைய வடிவில் இருக்கின்றன, ஒன்றை சுற்றி மற்றொன்று. சரிங்களா? இப்படி இதனுடைய அமைப்பு இருக்கிறது. இங்க முதல்ல பாத்தீங்கன்னா முதல்ல ஜம்பு தீபம், ஜம்புத்தை சுத்தி வந்து லவண சமுத்திரம், லவண சமுத்திரத்தை சுத்தி வந்து தாதகி கண்ட தீபம்,
தாதகி கண்ட தீபத்தை சுத்தி காளுததி சமுத்திரம், காளுததி சமுத்திரத்தை சுத்தி புஷ்கரவர தீபம், புஷ்கரவர தீபத்தை சுத்தி புஷ்கரார்த்த சமுத்திரம். இந்த புஷ்கரத்துல இருந்தே வந்து எந்த பேர்ல அந்த தீபம் இருக்குதோ அதே பேர்ல தான் சமுத்திரம் அடுத்தது. புஷ்கரவர சமுத்திரத்தை சுத்தி வாருணி வர தீபம், அதே பேர்ல அடுத்தது சமுத்திரம் வாருணி வர. வாருணி வர சமுத்திரத்தை தாண்டி அடுத்தது க்ஷீரவர தீபம், அத சுத்தி க்ஷீரவர சமுத்திரம். அடுத்தது கிருதவர தீபம், அடுத்தது கிருதவர சமுத்திரம். அதே பேர் தான். நீங்க புஷ்கரவரத்துல இருந்து தீபத்தினுடைய பேரும் சமுத்திரத்தினுடைய பேரும் ஒண்ணுதான். முதல்ல 2 இருக்குது பாருங்க. ஜம்பு தீபத்தை சுத்தி லவணம், லவணத்தை சுத்தி தாத்தகி கண்டம், தாத்தகி கண்டத்தை காலுது. அதுக்கப்புறம் புஷ்கரார்த்த தீவு ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, புஷ்கரார்த்த தீவு. அதுல இருந்து எல்லாமே அந்த தீவனுடைய பேரு கடலுடைய பேரு ஒண்ணுதான். தீபம் முதல்ல, அதை சுத்தி கடல், அது ரெண்டுத்தினுடைய பேரும் ஒண்ணுதான். புஷ்கரார்த்த தீவு, புஷ்கரார்த்த கடல், அப்படி. புஷ்கரார்த்த புஷ்கரவர தீபம், புஷ்கரவர சமுத்திரம். வாருணி வர தீபம், வாருணி வர சமுத்திரம். க்ஷீரவர தீபம், க்ஷீரவர சமுத்திரம். கிருதவர தீபம், கிருதவர சமுத்திரம். இக்ஷுவர தீபம், இக்ஷுவர சமுத்திரம். அடுத்தது 8வது தீவு இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. நந்தீஸ்வர தீபம், நந்தீஸ்வர சமுத்திரம். எந்த நேரத்துல எப்போ நம்ம நந்தீஸ்வர தீவை பத்தி நம்ம வந்து பூஜை எல்லாம் பண்றோம்? உங்களுக்கு எல்லாரும் வருஷத்துல 3 முறை, அதுலயும் ஸ்பெஷலா வந்து மழை காலத்துல பண்றது ரொம்ப சிறப்பா பண்றது உண்டு. நம்ம 3 முறை, அஷ்டானிகமும் 3 முறை வருது வருஷத்துல. அடுத்ததாக நந்தீஸ்வர தீபம், சமுத்திரம், அதை சுத்தி வந்து அருணவர தீபம், அருணவர சமுத்திரம். அப்புறம் அருணாபாஷ தீபம், அருணாபாஷ சமுத்திரம். அடுத்தது குண்டலவர, இது கூட நீங்க பூஜைகள்லாம் படிச்சிருப்பீங்க, விதானங்கள்லாம். இந்த குண்டலவரம், ருச்சகவரம், இதெல்லாம் வந்து அங்க இருக்கிற அந்த அக்ரத்ரிம ஜின சைத்தியாலயங்கள், இயற்கையாக இருக்கும் ஜின சைத்தியாலயங்கள், அவற்றிற்கு நாம் அந்த அருகே விடுவது உண்டு. குண்டலவரம், ருச்சகவரம், நந்தீஸ்வரம், இங்கெல்லாம் அக்ரத்ரிம சைத்தியாலயங்கள் இருக்கிறது. ஒரு சில தீவுகள் கிடையாது, ஒரு சில தீவுகள்லாம் இருக்குது. அதை பற்றியும் நாம் இங்க பேசலாம், சர்ச்சை செய்யலாம். குண்டலவர தீபம், குண்டலவர சமுத்திரம். அடுத்தது சங்கவர தீபம், சங்கவர சமுத்திரம். அடுத்தது ருச்சகவர தீபம், ருச்சகவர சமுத்திரம். இதுல கூட விதானங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தீவுல இருக்கிற அக்ரத்ரிம சைத்தியாலயங்களுக்கு, இயற்கை ஜினாலயங்களுக்கு நாம் அருகே இடுவது உண்டு. இப்படி 13 தீபங்கள், 13 கடல்கள் ஒன்றை சுற்றி மற்றொன்று வளைய வடிவில் இருக்கின்றன. நடுவில் இருக்கும் ஜம்பு தீபம் மட்டும் தட்டு வடிவில் இருக்கிறது. இது 13 தீபம், 13 அப்பனா முடிஞ்சிடுச்சாங்க? கிடையாது. அசங்கியாத தீப சமுத்திரங்கள் இருக்கின்றன. எண்ணிக்கையற்ற, எண்ணிக்கைனா அவதி ஞானத்துக்கு தான். அதாவது அசங்கியாதத்தை யார் அறிவார்கள், யாரால் அறிய முடியும் அசங்கியாதத்தை என்று ஆகமங்கள் எடுத்துரைக்கின்றன. அவதி ஞானியால் அசங்கியாதத்தை அறிய முடியும். அனந்தம் இருக்கு பாருங்க, வரையறை இல்லாதது, அது அசங்கியாதத்தை விட அதிகம். வரையறையே கிடையாது. இங்கன்னா எண்ணிக்கை தான் கிடையாது, அது வரையறையே கிடையாது, லிமிட்லெஸ். அதை வந்து கேவல ஞானம் தான் அறியும். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, மதிஞான சுத ஞானம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கும். மதிஞானம் சுத ஞானம் நமக்கு என்ன தெரியுங்க அப்படின்னா சரி, அவதி ஞானி வந்து அசங்கியாதத்தை அறிகிறாரு, அசங்கியாதத்தை நம்மால அறிய முடியும், நம்மால சங்கியாதத்தை அறிய முடியும். எது வந்து எண்ணிக்கைக்கு உட்பட்டதோ அதை வந்து மதிஞான சுத ஞானம் கூட அறியுது. எல்லாரும் அறிய மாட்டாங்க அதுவும். ஏன்னா மேத்ஸ்ல எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது இல்ல. அதே போல எண்ணிக்கையில கூட சொல்றேன். எண்ணிக்கை வந்து நம்ம சத்மசகரனுடைய க்ஷயோக்ஷமத்திற்கு உட்பட்டது. எண்ணிக்கைனா நம்மளால எண்ணிக்கைக்கு உட்பட்டது அப்படின்னா நம்மளால அறிய முடியும். மதிஞானத்தால அறிய முடியும், சுத ஞானத்தால அறியும்.
எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டது அசங்கியாதம் அப்படின்னா அவதி ஞானியால அறிய முடியும். அசங்கியாதத்திற்கும் அப்பாற்பட்ட அனந்தம், வரையறை இல்லாதது, வரையறைக்கு உட்பட்டதே கிடையாது, எண்ட்லெஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து கேவல ஞான கம்யம் என்று கூறுவது. கேவல ஞானத்தால் மட்டும் அறியப்படும் என்று கூறுவது. இப்படி ஆகமங்கள் எடுத்துரைக்கின்றன. இப்படி 13 தீபங்கள் மற்றும் 13 கடல்கள் இவற்றை பற்றி நாம் சர்ச்சை செய்திருக்கிறோம். இந்த 13 தீபங்கள் 13 கடல்கள் இதுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பேரும் ஏன் இல்லைங்க அப்படின்னு அசங்கியாத தீபம் அசங்கியாத சமுத்திரம் அப்படின்னு சொல்றீங்க. ஆகமங்களை யாரெல்லாம் எழுதி இருக்கிறாங்களோ, இப்போ 12 அங்கங்கள் 14 பூர்வம் என்று நாம் சொல்வது உண்டு. தீர்த்தங்கர பகவானால் உபதேசிக்கப்பட்ட இந்த அரோபதேசமானது எதில் அடங்கும் என்றால் சமண கருத்துகள் யாவும், ஜெயின தர்மத்தினுடைய கருத்துகள் யாவும் 12 அங்கங்கள் மற்றும் 14 பூர்வங்கள் இதுல அடங்கும்னு சொல்றது உண்டு. இதுல இன்னொன்னு புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 அங்கங்கள்லயே எல்லாமே அடங்கி போயிடுதுங்க. 14 பூர்வம் கூட 12 அங்கத்துல துவாதசாங்கன்னு சொன்னாலே அதுல 14 பூர்வமும் அடங்கிடுது. ஏன்னா இந்த 12வது அங்கம் இருக்கு பாருங்க, அதுலதான் இந்த 14 பூர்வம் எல்லாம் வருது. 12வது அங்கத்துலதான் இந்த 14 பூர்வம் எல்லாம் வருது. ஆனா சொல்றது உண்டு, அந்த 14 பூர்வத்தை விசேஷமா சொல்றதுக்காக அப்படி பொறி வைக்கிறதுக்காக அப்படி சொல்றது உண்டு. ஏன்னா கடைசியாக ஒரு பூர்வத்தினுடைய ஞானம் இருந்தது பாருங்க, தரிசேனாச்சாரியர். அவர் வழியாகத்தான் நம்மளுக்கு ஆகமங்கள் கிடைக்கப்பட்டன. பூதபலி, புஷ்பதந்த அவங்களுக்கு கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா? அஸ்வத பஞ்சமி கதையெல்லாம் தெரியும். அவருக்கு இந்த அக்ராயணி பூர்வம் அப்படின்னு ஒரு பூர்வம், அந்த 14 பூர்வத்துல அக்ராயணி பூர்வம்னு ஒரு, அந்த பூர்வத்தினுடைய ஞானம் தரிசேனாச்சாரியருக்கு இருந்ததாக அப்படி பிரதமான யோக நூல்கள் எடுத்துரைக்கிறார். அது 14 பூர்வத்துல ஒரு பூர்வம், அந்த அக்ராயணி பூர்வம். அந்த பூர்வத்தினுடைய ஞானம் தான் தரிசேனாச்சாரியருக்கு இருக்கு. அவர் தான் வந்து தன்னுடைய ஆயுள் க்ஷயமாவதே, இதை வந்து பரம்பரையா இந்த ஞானம், இந்த அழிவில்லா ஞானம் எல்லாருக்கும் கிடைக்கணும், ஆன்ம ஞானம் எல்லாருக்கும் கிடைக்குன்றதுக்காக அவரு அந்த 2 பேரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி முயற்சியால, பெரும் முயற்சியால யாரையோ பார்த்து அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வழியா அவங்களுக்கு உபதேசம் கொடுக்குறாரு. அவங்க அந்த ஷட்கண்டாகமம் என்கிற முதல் நூலை எழுதுகிறார்கள் என்பதை எல்லாம் அதெல்லாம் வரலாறு நமக்கு தெரியும். இப்படி 12 அங்கம். இப்ப நம்மகிட்ட இருக்கிற ஆகமங்கள் இருக்கு பாருங்க, அது எல்லா ஆகமங்களையும் எடுத்துங்க. எத்தனை ஆகமங்களுடைய பெயர், எத்தனை கிரந்தங்களுடைய பெயர் நமக்கு தெரியுமோ எல்லாத்தையும் எடுத்துங்க. எல்லா ஆகமங்களுடைய பேரும் நமக்கு இன்னும் தெரியாதுங்க. என் தமிழ்ல வெளிவந்திருக்கிற எல்லா நூல்கள் பேரும் சொல்லுங்க ஒரே நேரத்துல அப்படின்னா மேக்சிமம் நூலை சொல்ல முடியும் நம்மளால. ஆனா எல்லாத்தையும் ஒரு சிலது வெளிவந்திருக்கு நமக்கே தெரியாது இருக்கும், அப்படிலாம் இருக்கும்ல. இப்படி இப்ப ஆகமம் நமக்கு எழுத்து வடிவில நம்ம கையில இருக்கு பாருங்க. ஆகமங்கள் என்றால் புக்ஸ், ஸ்கிரிப்சர்ஸ் வந்து நமக்கு எப்படி வந்து புக் வடிவில் இருக்குது பாருங்க. அதுல வந்து எல்லா இதுவும் 12 அங்கமும் அடங்கிடுச்சா அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஒண்ணு நினைவுல வச்சுக்கணும், நம்ம தரிசேனாச்சாரியருக்கு கடைசியா இருந்தது அக்ராயணி பூர்வ ஞானம். ஒரு அங்கத்தினுடைய ஞானம், ஒரு பூர்வத்தினுடைய ஞானம், ஒரே ஒரு பூர்வம். 12வது அங்கத்துல ஒரு பார்ட், 14 பூர்வத்துல ஒரு பூர்வம். அந்த ஞானம் தான் அவருக்கு இருந்தது கடைசியா. அவரு அப்புறம் புஷ்பதந்தர் பூதபலிக்கு சொன்னாரு, அவங்க ஷட்கண்டா அங்கத்தை எழுதினாங்க. அதை சார்ந்து உரை நூல்கள் எழுதப்பட்டன, தவலா, ஜெயதவலா இப்படிப்பட்ட நூல்கள் எழுதப்பட்டன. பல ஆகமங்கள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் குணதர ஆச்சாரியர் கஷாய பாடம் இதெல்லாம் இருக்குது. அது நான் ரொம்ப விரிவா நான் போல. இப்படி அது வழியா வந்தது பாருங்க, அந்த தொடர்ச்சி வந்தது பாருங்க. ஆகமங்கள் புத்தகங்கள்லாம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு பாருங்க, ஆகம நூல்கள். அது கடைசியா ஒரு சின்ன லிங்க்ல இருந்து தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா நிறைய லிங்க் விட்டு போச்சுன்னு அர்த்தம்ல. துவாதசாங்கமும் நம்ம கிட்ட கிடையாதுங்க. இருந்தா கூட நம்மளால அறிய முடியாது. நம்ம ஞானது அவ்வளவு கிடையாது, அவ்வளோ பிரைட் கிடையாது. நம்ம என்னங்க அப்படி சொல்றீங்க? இல்லைங்க, ஐக்கியூ லெவல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குதுங்க.
மற்ற விஷயங்கள்லாம் ஐக்கியூ லெவல் அதிகமா இருக்கலாம். ஆனா அந்த மொத்த ஆகமும் நம்ம கிட்ட கிடையாது. ஆகமும் நம்ம சொல்றது வந்து இப்போதைக்கு நம்ம ஆகமம்னு எதை சொல்றோம்? நம்ம கிட்ட எத்தனை ஆகமங்கள், கிரந்தங்கள் அல்லது சமண கிரந்தங்கள் இருக்கின்றனோ அதை வச்சு ஆகமம் அப்படின்றோம். எவ்வளவு விட்டு போனது எவ்வளவு இல்ல? 0.1% தான் வந்து ஆகமா எழுத்து வடிவில, புத்தக வடிவில நம்ம கிட்ட இருக்குது. ஸ்ருதஞானி எல்லாம் அப்போ ஸ்ருதஞானி இருந்த டைம்லாம் வந்து அப்படியே வந்து நினைவுல வச்சுட்டு இருந்தாங்க. அப்ப வந்து புத்தகத்தினுடைய தேவையே இல்லாம இருந்தது. ஆகமங்களுடைய எழுத்து வடிவில் ஆகமங்களுடைய தேவையே இல்லாம இருந்தது. அதனால எழுதல அப்போ. அப்புறம் தரசேனாச்சார் ரியலைஸ் பண்றதுக்குள்ள சுதஞானிகள் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் வந்து அந்த நினைவுல வச்சுக்கிற வந்து திறன் வந்து கம்மியாயிட்டே போகுதுன்றது தர்சேனாச்சாரியர் உணர்ந்தார். அட்லீஸ்ட் அவர் உணர்ந்தாரு பாருங்க. அதனாலதான் ஏதோ கொஞ்சம் லிங்க்ல கொஞ்சம் ஆகமங்கள், கொஞ்சம் கிரந்தங்கள் எழுத்து வடிவில், புத்தக வடிவில் நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கின்றன. ஜஸ்ட் 0.1% தான் நம்மகிட்ட இருக்குதுன்னு சொல்லலாம். மற்றெல்லாம் கடைசியா வந்து சுதஞானிகளோட போயிடுச்சு. சுதஞானிகள் தான் மொத்த அந்த துவாதச அங்கத்தையும் அறிந்தவர்கள். அதுக்கப்புறம் ஒரே ஒரு அங்கத்தை அறிஞ்சவங்க, ஒரே ஒரு பூர்வத்தை அறிஞ்சவங்க, அந்த பூர்வதார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்படி அந்த லிங்க் அது 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 வழியாக தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பாயிண்ட்டுக்கு வரலாம். திரும்ப இங்க வரலாம். இந்த 13 தீபம், 13 இத பத்தி நம்ம பேசணும். கடல். ஒன்றை சுற்றி மற்றொன்று இத பத்தி நம்ம பேசணும். அடுத்ததாக இப்போ மற்றதெல்லாம் என்னங்க பேர் என்னங்கன்னா, பேர் ஆகமங்கள்ல குறிப்பிடல. அப்பனா இல்லையாங்க? இல்ல. நான் தான் சொன்னேன்ல, அந்த லிங்கே விட்டு போச்சுல்ல. மொத்தமும் நம்மளுக்கு கிடைக்க பெறலைல்ல. எழுத்து வடிவில இருக்கணும்னா, அது வந்து முதல்ல வந்திருக்கணும். ஸ்ருதஞானிகள் எழுத்து வடிவில வரும்போதெல்லாம் ஸ்ருதஞானிகள் கிடையாது. ஸ்ருதஞானிகள் காலகட்டத்துல வந்து எழுத்தினுடைய அவசியமே இல்லாத இருந்தது. எல்லாம் நினைவிலே வச்சுட்டு இருந்தாங்க. அதனால அவங்க சொன்னா கூட நம்மளால நினைவுல வச்சுக்க முடியாது. சொல்றேன். சப்போஸ் ஆகமங்கள் எல்லாமே கிடைக்கப்பட்டது. அசங்கியாத தீப சமுத்திரத்தினுடைய பேர் கிடைக்குது அப்படின்னு வச்சுங்க. இன்னொன்னு பாருங்க. ஆகமத்தை எழுதுறவங்க நார்மலி சொல்றேன் நானு. நார்மலி தான் சொல்றேன். நார்மலி என்னது அவங்க வந்து மதஞானி, ஸ்ருதஞானிகளா இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அவங்களுக்கு அவதி ஞானம் இல்லைன்னு வச்சுங்க. ஏன்னா முனிவருக்கு கூட எல்லாருக்கும் அவதி ஞானம் கிடையாது இல்ல. முனிவர்கள் கூட ஆச்சாரியர்கள் கூட சொல்றேன். எழுதியிருக்கிற ஆச்சாரியர்கள் கூட ஒரு சில ஆச்சாரியர்களுக்கு அவதி ஞானமும் இருந்திருக்கலாம். ஆனா அவதி ஞானம் வந்து மதிஞானம், சுத்தஞானம் இருக்கிறவங்களுக்கு அசங்கியாத தன்னுடைய பேர் அவங்களுக்கும் வந்து தெரியாது இல்ல. ஏன்னா மதிஞானத்தினுடைய சுத்தஞானத்தினுடைய லிமிடேஷன் நான் சொல்லிட்டேன். அது அசங்கியாதத்தை அறியறது. அப்புறம் எழுதுறதுக்கு எப்படி எழுத முடியும்? எண்ணிக்கையற்ற தீபங்கள் மற்றும் எண்ணிக்கை இல்லா அந்த கடல்களுடைய பெயரை எப்படி எழுத முடியும்? புரியுதுங்களா? அதனாலதான் அதுல கிடைக்க பெறல. ஆனா வந்து அப்படின்னா இதெல்லாம் உண்மையாங்க? இதெல்லாம் வந்து தீர்த்தங்களால் உபதேசிக்கப்பட்டவை. இப்படி அமைப்பு இருக்கிறது என்பது அது வழி வழியாக, வாய் வழியாக சிலதெல்லாம் வந்தது. சரிங்களா? இப்படி அது நம்பகத்தன்மை இல்ல அப்படின்னு கிடையாது அதுல. பேர் இல்ல. அந்த 13 இது வரலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி கடைசியில பாத்தீங்கன்னா, இந்த ஒன்றை சுற்றி மற்றொன்று தீபம், அதை சுற்றி கடல். இப்படி கடைசி தீபத்தினுடைய பெயர் வந்து ஸ்வயம்பூ ரமண தீபம். அதை சுற்றி இந்த கடைசியில் இருக்கும் கடலானது ஸ்வயம்பூ ரமண சமுத்திரம் என்பதாகும். இதை பற்றிய வர்ணனையும் ஆகமங்களில் நமக்கு கிடைக்கப் பெறும் ஆகமங்களில் இதை பற்றிய வர்ணனைகளும் கிடைக்கப்பெறும். பாருங்க கடைசி இது மட்டும் இருக்குது. அசங்கியாத தீவுல கடைசி தீபத்தினுடைய ஏன் அது கூட அது வந்து ரொம்ப ஸ்பெஷல். அது அந்த தீவானது ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 8வது தீபம் சொன்னோம், நந்தீஸ்வர தீபம். அதுல வந்து அக்கிருத்திம சைத்தியாலயங்கள் 52 அக்கிருத்திம சைத்தியாலயங்கள் இருக்கின்றன என்பதை பற்றி நாம் அறிவோம். அதை ஆஷ்டானிக நேரங்களில் அந்த அக்கிருத்திம 52 அந்த அக்கிருத்திம சைத்தியாலயங்களை நாம் வழிபடுவது உண்டு. அந்த அக்கிருத்திம சைத்தியாலயங்களை வழிபடுவதற்கு தேவர்கள் அங்கு நந்தீஸ்வர தீவருக்கு வருகிறார்கள். 8வது தீவாக கூறப்படும் நந்தீஸ்வர தீவருக்கு அவர்கள் தேவர்கள் வருகிறார்கள், வழிபடுகிறார்கள். அதே நேரத்தில் நாமும் அந்த அக்கிருத்திம சைத்தியாலயங்களை வழிபடுவதற்கான பாவனை தான் பாவிக்கிறோம். உண்மையிலே வந்து நாம 8வது தீவுக்கு போக முடியாது. கரெக்டுங்களா? 2.5 தீவு தாண்டி தான் இருக்குது 8வது தீவு.
3வது தீவுலே பாதி தான் போக முடியும் மனுஷனால. அது தாண்டி மனுஷனால போக முடியாது. சரிங்களா? யாருன்னா தேவர்கள் வந்து தூக்கின்னு போய் இது நந்தீஸ்வர தீபத்துக்கு நம்மள அழைச்சிட்டு போக முடியும்னா அதுவும் முடியாது. சரிங்களா? இப்படி அந்த 2½ தீவை தாண்டி நம்ம போக முடியாது. இது 8வது தீவாக இருக்கிறது நந்தீஸ்வர தீபத்துக்கு நாமளும் போக முடியாது. அப்பனா நாம ஏங்க ஆஷ்டானிக பூஜை பண்றோம்? நாம ஏங்க இந்த நந்தீஸ்வர தீப விதானம் இதெல்லாம் ஏங்க பண்றோம்? நந்தி அக்கிருத்திம சைத்தியான வழிபாடெல்லாம் ஏங்க நம்ம பண்றோம்? அதுக்குண்டான பாவனை ஏங்க பாவிக்கிறோம் அப்படின்னா, பாவனை பாவிக்கணும். மகாவீரர் இல்ல இன்னைக்கு. மகாவீரர் மோட்சம் அடைஞ்சிட்டார். தீபாவளி அன்னைக்கு மோட்சம் அடைஞ்சிட்டாரு. அவரு 2500 ஆண்டுகளுக்கு மேல ஆச்சு. நாம ஏங்க இன்னைக்கு அந்த நிர்வாணத்தை கொண்டாடணும்? அந்த நிர்வாண கல்யாணத்துக்கு ஏங்க கொண்டாடணும் நம்ம? கேட்டா, சாதகன் யார் மோட்சத்தை அடைய விரும்புகிறானோ அவனுக்கு வந்து ஒரு யாரை வழிபட்டால் அவனுக்கு அந்த ஆன்ம சாதனை கிடைக்கப் பெறுகிறதோ அவர்களை எல்லாம் வழிபடுவான். அது அக்கிருத்திம சைத்தியாலயங்களாக இருக்கலாம், மகாவீரனுடைய நிர்வாண கல்யாணகமாக இருக்கலாம், ஆதிநாதனுடைய முதல் ஆகாரமாக இருக்கலாம். அதெல்லாம் தானே அவனுக்கு வந்து சப்போர்ட். ஆக்சுவலி ஆன்மனில் இருப்பதற்கான, ஆன்ம தியானம் செய்வதற்கான வெளிப்புற காரணிகள் இதுதானே. அவன் ஆன்மனில் ஆழும்போது ஆழ்ந்துருவான். இதை பற்றிய சிந்தனை தானே இருக்கணுங்க. ஒரு நல்ல ஆராய்ச்சியாளர் அப்படின்னு வச்சுங்க, அவர் லேபுக்குள்ள இருக்கிறாரு அல்லது எதனா தீசிஸ் எழுதிட்டு இருக்காரு அல்லது ரிசர்ச் ஆர்டிகல் எழுதிட்டு இருக்காரு, அந்த நேரத்துல மட்டும் அதை பத்தி திங்க் பண்ண மாட்டாருங்க. அவர் அதுல இருந்து வெளியே வந்துட்டாரா கூட அவருடைய சிந்தனை ஓட்டம் அந்த பக்கம் தான் இருக்கும். ஏதோ ஒருத்தரை பத்தி சொல்றாங்கல்ல, ஐ திங்க் இட் வாஸ் யார், ஆர்கிமிடிஸா கலீலியோ, எனக்கு ஞாபகம். அதாவது ஏதோ ஒரு கண்டுபிடிப்பை வந்து பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்காரு, அந்த நேரத்துல வந்து அவருக்கு அது வந்து ஸ்ட்ரைக் ஆகுது அந்த ஐடியா. எதை வந்து அவர் வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் அப்படியே வந்து பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருந்தவரு துணியே கூட இல்லாம அப்படியே வெளியே வந்து யுரேகான்னு கத்தின்னு வெளியே வராரு அப்படின்றத நம்ம படிச்சிருக்கிறோம். ஏன்னா அவருடைய சிந்தனை ஓட்டம் ஏங்க ஆர்கிமிடிஸ்ங்களா? ஓகே, ரைட். சோ இப்போ அவருக்கு வந்து அப்பனா எப்படிங்க என்ன பைத்தியக்காரன்? அப்படி கிடையாது. அவர் பைத்தியக்காரன்லாம் கிடையாது. சில கண்டுபிடிப்பாளர்கள் கொஞ்சனாவது வந்து கொஞ்சம் இதுவா இருப்பாங்க, ஒரு மாதிரி அப்படிதான் இருப்பாங்க அவங்க. அவருடைய சிந்தனை ஓட்டம் அதுலதான் இருக்கும். என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ, என்ன ஆராய்ச்சி செய்யறாங்களோ அதுலதான் இருக்கும். நான் துணி கட்டிங்கிறேன்னா அது கூட ஞாபகம் இல்லாத இருக்கலாம் சில நேரங்கள்ல. என்னங்க அப்படி கூடவாங்க மூழ்கி போயிட்டாங்க? உண்மையான ஆராய்ச்சியாளர்கள் அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். உண்மையிலே சொல்ல போனா சில நேரங்கள்ல அவர்களுக்கும் நான் சில நேரங்கள்ல நம்ம புலவர் ஐயா நினைவு கூறுவது உண்டு. கடைசியில ஒரு 10 வருஷம் க்ளோஸா பழகுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உண்மையிலே அவரெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, யார எப்படி வந்து சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணோம், வெளி உலகத்தார் எப்படி மூவ் பண்ணோம், அது அவரெல்லாம் விட அவங்க அக்கா தங்கச்சி அவங்க சொல்லி கொடுத்து அவர் மூவ் பண்றதுதான் அதிகம். அவர் சொன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவார். அப்படி ஏன்னா அவருடைய சிந்தனை ஓட்டம்லாம் எங்க தெரியுமா இருக்கும்? அது அந்த இலக்கியத்துக்குள்ளதான் இருக்கு. எப்பவுமே அதே தான் ஓடிட்டு இருக்கும் அவர். அது ஒரு சிலர் நம்ம கண்கூடா பார்க்கணும். அதே போலதான் இந்த அக்கிருத்திம சைத்தியாலய வந்தனைகள் அல்லது பருவ நாட்கள் இவற்றையெல்லாம் நாம் ஏன் கொண்டாடுவது உண்டு, அல்லது ஆஷ்டானிக பருவம் இவற்றையெல்லாம் ஏன் கொண்டாடுவதுன்றது அதன் மூலமாகத்தான் ஆன்மனில் ஆழ்வதற்கான, ஆன்ம சிந்தனைக்கான, தர்ம சிந்தனைக்கான அந்த பூமி, அந்த அந்த ஃபர்டைல் லேண்ட் ஒண்ணு இருக்கணும்ல, அதுல இருந்து தானே வளமான பூமி இருந்தால் தானே அதுல இருந்து இது வரும். சரிங்களா? அதுதான் இங்க சொல்றாங்க. அதுலதான் செடி கொடி வரும், அல்லது அதுலதான் வந்து பயிர் வந்து வரும். அதே போலதான் வளமான பூமி, தர்ம சிந்தனைக்கு உண்டான தர்ம சிந்தனை இருந்தாதான் அந்த ஆன்ம தியானம் தூண்டும், ஆன்ம ஆழ்தல் வந்து ஏற்படும். இல்லை என்றால் ஏற்படாது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 11வது தீவாக சொல்லப்படும் குண்டலவர தீபம், 13வதாக சொல்லப்படும் ருச்சகவர தீபம். இதுலயும் வந்து 4 அக்கிருத்திம சைத்தியாலயங்கள், ஒவ்வொன்றுலயும் அந்த குண்டலவரத்திலையும் ருஷகவரத்திலையும் 4 அக்கிருத்திம சைத்தியாலயங்கள் இருக்கின்றன என்று வர்ணனைகள் வருகின்றன. இப்படி ஒரு சில இடங்கள்ல அந்த 13 தீவு விதானம் அப்படின்னு வடநாட்டுல கூட பண்றது உண்டு.
அதுதான் இந்திரத்வஜ விதானம் என்று கூட சொல்வார்கள். இந்திரத்வஜ விதானம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்பத்ருவம், இந்திரத்வஜம் இதெல்லாம் ரொம்ப வந்து மகாமண்டல விதானங்கள் என்று பெயர். இதெல்லாம் பண்றாங்க. அதுதான் அந்த 13 தீவுகள் இருக்கிற எல்லா ஜினாலயங்கள், சைத்தியாலயங்கள் எல்லாத்துக்கும் அந்த அக்கிருத்தியமும் எல்லாத்துக்கும் வந்தனை பண்றது, அதை வழிபடுதல், அதுதான் இந்திரத்வஜ விதானம் என்று கூறுவது. அதுதான் வந்து 13 தீவு விதானம் என்று கூட அந்த இந்திரத்வஜ விதானத்தை கூறுவதுண்டு. இந்திரர்கள் வென்று வழிபாடு செய்துகிறார்கள். அதனால அந்த இந்திரத்வஜ விதானம், ஏன்னா அந்த 8வது தீவுல கூட நான் சொன்னேன், அந்த நந்தீஸ்வர நேரத்தில் வந்து அந்த நந்தீஸ்வர தீபத்துக்கு ஆஷ்டானிக நேரத்தில் வந்து அவர்கள் வழிபாடு செய்கிறார்கள் என்ற வர்ணனைகள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. நாமும் வந்து இந்த சித்த சக்கர விதானம் அதெல்லாம் பண்றது உண்டு. ஆஷ்டானிக நேரத்துல இதெல்லாம் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா 13 தீவினுடைய பேர் இங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இதுல 7வது, 9வது, 10வது மற்றும் 12வது தீவுல மட்டும் ஆக்கிருத்திம சைத்தியாலயங்கள் இல்லை என்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. 7 அதாவது 4வதுல இருந்து 7வது, 4வதுல இருந்து 7வது, 9வதுல இருந்து 10வது மற்றும் 12வது இந்த தீவுகள்ல வந்து அக்கிருத்திம சைத்தியாலயங்கள் கிடையாது. 4, 5, 6, 7, 9, 10 and 12 இதுல வந்து இந்த அக்கிருத்திம சைத்தியாலயங்கள் இல்லை என்ற வர்ணனைகளும் கிடைக்கப்பெறுகின்றன. 5வது சமுத்திரமாக கூறப்படும் க்ஷீரவர சமுத்திரம். க்ஷீரம் என்பதற்கு வடமொழியில் பால் என்று கூட ஒரு பொருள். க்ஷீரம், ஓகே, க்ஷீராபிஷேகம் என்று கூட கூறுவது உண்டு. க்ஷீரம் என்றால் பார்க்கடல். ஓகே, பார்க்கடல் நீர் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். பார்க்கடல் நீரால் வந்து அவங்க வந்து அபிஷேகம் பண்றாங்க அப்படின்றத தமிழ் இலக்கியங்களும் பல இடங்களில் புராணங்களும் எடுத்து கூறுகின்றன. தீர்த்தங்கரர்களுடைய ஜென்மம் நடைபெறும் பொழுது அவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்படுது. பார்க்கடல் நீரால் அபிஷேகம் செய்கிறார்கள் என்பதை நாம் படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். க்ஷீரம் என்றால் பால் என்பதாகும். க்ஷீரசா இது 5வது சமுத்திரம், 5வது கடல் இதுல இங்க சொல்றாங்க. இதுல க்ஷீரவர சமுத்திரம் இருக்கு பாருங்க. இங்க வந்து இருக்கிற அந்த நீர், கடல் நீரானது இதுல வந்து எந்த ஒரு நுண்ணுயிர்கள் கூட கிடையாதுங்க. அவ்வளவு சுத்தமான, பரிசுத்தமான, மிகவும் ரொம்ப பார்க்கடல் நீர்ன்றது வந்து அதுல வந்து ஜீவ ஜந்துக்களே கிடையாது. ரொம்ப வந்து அது பால் போன்று இருக்கும், பால் போன்று வெண்ணிறத்தில் இருக்கும், மிகவும் சுத்தமானதாக இருக்கும். தீர்த்தங்கருடைய அபிஷேகம் அப்படிப்பட்ட அந்த ஜந்துக்கள் இல்லாத, ஜீவ ஜந்துக்கள் இல்லாத, எந்த ஒரு நுண்ணுயிர்களும் இல்லாத சுத்தமான, பரிசுத்தமான அப்படிப்பட்ட பால் போன்ற வெண்ணிறத்தால் ஆன அந்த நீரால் பகவானை, தீர்த்தங்கர பாலகனை அவர்கள் அபிஷேகம் செய்கிறார்கள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இது 5வது சமுத்திரம். அந்த பார்க்கடல் நீரால் தீர்த்தங்கர பாலகனுக்கு அபிஷேகம் நடக்கிறது என்பதை நாம் பஞ்சகல்யாண பிரதிஷ்டா மகோத்சவங்களில் காண்கிறோம். கடைசியாக சொல்லப்படுகிற ஸ்வயம்பூ ரமண சமுத்திரம் இருக்கு பாருங்க. அந்த ஸ்வயம்பூ ரமண சமுத்திரத்தினுடைய யோஜனையானது ஒரு அந்த சமுத்திரம் இருக்கு பாருங்க. அந்த ஸ்வயம்பூ ரமண சமுத்திரத்துல ஒரு மகாமத்ஸ்யம், பெரிய மீன் என்று கூறுவது. மகாமத்ஸ்யம், மத்ஸ்யம் என்றால் மீன் என்று பொருளாகும். மகாமத்ஸ்யம் என்றால் பிரம்மாண்டமான மீன் என்று பொருளாகும். நமக்கு எந்த பிரம்மாண்டமான இதுவெல்லாம் தெரியுதோ, விலங்குகளுடைய பெயர்லாம் தெரியுது பாருங்க, அதை விட பிரம்மாண்டம். அது டைனோசர், அனகொண்டா என்னெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் விட பெருசு. இது 1000 யோஜனை கொண்ட மகாமத்ஸ்யம் இந்த ஸ்வயம்பூ ரமண தீவில் இருக்கிறது. அது வந்து அதனுடைய காது பகுதியில் தந்துல மீன், அதாவது பேர் வந்து அந்த மீனோட பேர் வந்து தந்துல மீன் ஒன்று இருக்கிறதா வந்து வர்ணனைகள்லாம் வருது. அந்த மத்ஸ்யம் இருக்கு பாருங்க, அந்த அதாவது 1000 யோஜனை கொண்ட மகாமத்ஸ்யம். இந்த ஸ்வயம்பூ ரமண தீபத்துல இருக்கிற நிறைய திரியஞ்ச ஜீவன்கள், தெரியஞ்சனா விலங்குகள்ங்க, நிறைய வந்து பஞ்சம குணஸ்தானத்தில் இருக்கிற திரியஞ்ச ஜீவன்கள் நிறைய இருக்குது. பஞ்சம குணஸ்தானம்னா அது விரதி சமயக் திருஷ்டி,
அதாவது 14 குணஸ்தானங்களில் நற்காட்சியை பெற்றவன் 4வது குணஸ்தானத்திற்கு வருகிறான். முதலில் நற்காட்சியை பெறுபவன் அவிரத சமயக் திருஷ்டி என்று அழைக்கப்படுகிறான். 4வது குணஸ்தானத்துக்கு வருவாங்க. விரதம் ஏற்கல அவன், ஆனா வந்து அவிரத நிலையில் இருக்கிறான், ஆனா சமயக் திருஷ்டி நற்காட்சியால். ஒருத்தன் நற்காட்சியாளனாக ஆகிவிட்டான் என்றாலே அவனுடைய பிறவி சுழற்சி ஒரு கட்டுக்குள் வந்து விட்டது. ஒரு சில காலம், அதுவும் வந்து அர்த்த புத்கல பராவர்த்தன காலம் அப்படின்றாங்க, அதுவும் கொஞ்சம் நெடுங்காலம் தான். இருப்பினும் ஒரு கட்டுக்குள் வந்து விட்டது. ஒரு ஒரு குறிப்பிட்ட கால அளவுதான் அவன் பிறவி சுழற்சியில் இருப்பான், பிறகு சித்தலோகத்தை அடைவான் என்று ஊர்ஜிதமாகி விடுகிறது நற்காட்சியை பெற்றவர்கள். முதலில் வந்து அவிரத சமயக் திருஷ்டியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விரதங்களை ஏற்கும் பொழுது, படிமை நிலையை ஏற்கும் பொழுது, பிரதிமையை ஏற்கும் பொழுது, பிரதிமாதாரிகள் என்கிற அந்த சொல்லை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஏற்கும் பொழுது படிப்படியாக அவர்கள் விரதங்களை ஏற்கிறார்கள். படிமை நிலையில் 11வது படிமை வரை செல்கிறார்கள். சொல்லக ஐலக நிலைகள், இது 10, 11வது நிலைகள். அதிலிருந்து பிறகு அவர்கள் முனி தர்மத்தை ஏற்கும் பொழுது, முனி தர்மத்தை அங்கீகரிக்கும் பொழுது அவர்கள் முனிவர்களாக ஆகிறார். அப்புறம் 6வது குணஸ்தானம் ஆகும். இப்படி இங்க இந்த 5வது குணஸ்தானத்தில் இருக்கும் பிரதி சமயக் திருஷ்டி திரியஞ்ச ஜீவன்கள், விலங்குகள் இந்த சுயம்பூ ரமண சமுத்திரத்துல நிறைய இருக்குங்க. அந்த மகாமத்ஸ்யம் கூட ஒரு சமயக் திருஷ்டி ஜீவன் தான். அந்த பெரிய மீன், ஒரு 1000 யோஜனை கொண்ட இந்த மகாமத்ஸ்யம், பிரம்மாண்டமான அந்த மீன். அது காதுல ஒரு சின்ன மீன் இருக்குமா, அது பேர் வந்து தந்துல மீன். அது அந்த பாவனைக்காக சொல்லுவாங்க. அது காதுல இருக்கிற அந்த மீனானது அந்த மகாமத்ஸ்யத்தினுடைய காதுல இருக்கிற அழுக்க சாப்பிட்டே வந்து உயிர் வாழும். அவ்வளவு சின்ன மீன் அது, அழுக்க சாப்பிட்டு உயிர் வாழும். ஏன் நிறைய இந்த விலங்குகள்ல கூட அந்த காதெல்லாம் பூச்சிலாம் இருக்குல்ல, நாய் போன்றவற்றுக்கு நிறைய பூச்சிகள்லாம் இருக்குல்ல. அதே போல அதனுடைய காதுல இருக்கிற அந்த சின்ன மீன், தந்துலம் என்கிற மீன், அது காதுல இருக்கிற அந்த அழுக்க சாப்பிட்டு உயிர் வாழும். அது நினைக்குமா, அந்த மகாமத்ஸ்யம் வந்து 6 மாசம் கூட தூங்கும். மகாமத்ஸ்யம் பெரிய பிரம்மாண்டமான அந்த மீன் சுயம்பு ரமண சமுத்திரத்துல இருக்கு பாருங்க. 1 யோஜனை, அதாவது 1000 யோஜனை கொண்ட உடல் விஸ்தீர்ணம் கொண்ட அந்த மகாமத்ஸ்யம் பாருங்க, அது 6 மாசம் கூட தூங்கும். என்னங்க கும்பகர்ணனாங்க அப்படின்னு. ஆனா பாருங்க, இது சமயக் திருஷ்டி ஜீவனா கூட இருக்கும். சரிங்களா? அது வந்து விலங்கு கதியில அப்படிப்பட்ட ஒரு நேச்சர், ஒருத்தனுடைய உடம்பினுடைய நேச்சர் அது. சரிங்களா? உயிர் தான் பிரதானமானது. உடல்லாம் எப்படி இருக்குது? எனக்கு இதுதான் நான் பல இடங்கள்ல வந்து என் கிளாஸ்லாம் நான் சொல்றது, பசங்களை மோட்டிவேட் பண்ணும்போது, மோட்டிவேட் பண்றதுக்கு ட்ரை பண்றது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து உடல் அளவுல எவ்வளவுதான் அவருக்கு வந்து, எனக்கு தெரிஞ்சவரெல்லாம் அந்த அளவு பிரச்சனை கொண்ட ஆள் இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது. ஒரு பக்கம் கேபிள்லாம் தொங்கிட்டு இருக்கு, வீல் சேரிலே வாழ்க்கையை ஓட்டிட்டாரு. மேபி ஒரு 20, 22 வயசு வரலாம் சரியா இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த வாட் எவர் நர்வஸ் சிஸ்டத்துல ஏதோ ப்ராப்ளம்னா அப்படியே வீல் சேர்லயே தான் இருந்தாரு. ஆனா அவரு கண்டுபிடிச்சதுல பிளாக் ஹோல் தியரியில இருந்து எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா, விஞ்ஞான உலகத்திற்கு அவர் கொடுத்த அந்த கொள்கை இதுவெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இன்னும் சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஐன்ஸ்டீனுக்கு அப்புறம் வந்து மூளை ஐக்யூ லெவல்ல அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் அப்படின்றதும் சொல்றாரு. ஆனா வந்து உடல் அளவுல அவ்வளவு லிமிடேஷன் அவரு. ஸ்கிரீன் வச்சுக்கிட்டு அப்படியே நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய. இப்ப இல்ல அவர் உலகத்துல. ஒரு 2, 3 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 3, 4 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பாருங்க, அது எவ்வளவு வந்து ஃபாஸ்டா வந்து, அதுதான் அந்த உடல் அப்படி இருந்த லிமிடேஷன். சில பேர் எல்லாம் உடலுடைய லிமிடேஷன் இருந்ததுன்னா கூட வச்சுங்க, அது வந்து உடலுக்கு வந்து அவ்வளவு தகுதி இல்ல அப்படி கூட இருக்கலாம். ஆனா வந்து அது வந்து சில பேர் அதனுடைய இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி வந்து அது கர்டைல் பண்ணாது, தடுக்காது. அது போல ஒரு சிலருக்கு அமைவதுடைய. ஆனா சில பேருக்கு வந்து அந்த உடல்ல இருக்கிற லிமிடேஷன் அல்லது அதனுடைய அந்த இது இருக்கு பாருங்க, ஒரு அந்த லிமிடேஷனால அவங்களுடைய மூளையும் லிமிட் ஆயிடும். அதே போல நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஆவறது கூட உண்டு சிலர்.
ஆனா சில பேர் வந்து அந்த வில் பவர் ரொம்ப அதிகமா இருக்கும்போது அந்த உடல் ஒரு தடையே இல்லை. உடல்ல எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் அது ஒரு தடையே இல்லை. அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் போன்றவர்கள் வந்து அதற்கு எடுத்துக்காட்டாக கூட சொல்லலாம். அப்படி பார்க்கும்பொழுது உடல் தகுதி ஓரளவுன்னு கூட நம்ம பெற்றிருக்கோம்னு வச்சுங்க. அதை நம்ம சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோமா? அற சிந்தனைக்காக அதை எவ்வளவு நாம் உடல் தகுதியுடன் இருக்கிறோம் என்றால், இந்த நான் ஜஸ்ட் ஒரு சில கருத்துக்கள், ஏன்னா நான் ட்ரையா அந்த சப்ஜெக்ட்டுக்கு மேல ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒண்ணு வந்து அந்த பிசிக்கல் பவர், இன்னொன்னு வந்து அந்த மென்டல் பவர். சில பேருக்கு வந்து அந்த மென்டல் பவர் தான் வந்து பிசிக்கல் பவரை டாமினேட் பண்ணணும் ஆக்சுவல். பிசிக்கல் பவர் வந்து மென்டல் பவரை டாமினேட் பண்ணக்கூடாது. உடற் தகுதி இருக்கு பாருங்க. உடற் தகுதி எப்படி இருந்தாலும், மனபலம் இருக்கு பாருங்க. அதுதான் வந்து டாமினேட். அதுதான் டாமினன்ட்டா இருக்கணும். அதுதான் வந்து சக்தி வாய்ந்ததா இருக்கணும். அதுதான் எல்லாத்தையும் டிசைட் பண்றதா இருக்கணும். மூளை இல்லாம வந்து உடற் தகுதி இருக்குதுன்னு யாரையாவது போய் அடிச்சா என்ன ஆகும்? அதே போலதான் முக்தி மார்க்கத்துல கூட அப்படிதாங்க. அந்த மன வலிமை இருக்கு பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியா ஐயா கவிராசன் ஐயா வீட்டுக்கு வந்திருந்த போது ஒரு சல்லேக்கனை பத்தி ஒரு 2-3 நிமிஷம் பேசினார். சரிங்களா? கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கோம். அந்த சல்லேகனையில கூட அந்த வாழ்க்கை முடியும் தருவாயில் அந்த மன வலிமை தான் மெயின். சில பேருக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போது, அதாவது அதெல்லாம் சொல்றேன், அதுல மன வலிமை யார் இருக்குதோ அவங்க அதை ஏத்துக்கிறாங்க. அவங்களால சரியா கூட பரிபாலிக்க முடியுது. உடல் வலிமை விட மன வலிமை தான் அங்கேயும், அது சல்லேகனையில கூட அதுதான். அதே போல எல்லாத்துலயுமே அது அது விரதங்கள் ஏற்பதாக இருக்கட்டும், அல்லது சுவாத்தியாயம் செய்வதாக இருக்கட்டும், எல்லாத்துலயும் அந்த மன வலிமை தான் பிரதானம். முக்தி மார்க்கத்திலேயே அந்த மன வலிமை தான் பிரதானமாக இருக்கிறது. இப்படி அந்த மகாமத்ஸ்யம் வந்து அது மகாமத்ஸ்யத்தினுடைய வாயில நிறைய சின்ன சின்ன மீன்கள் போகுது வருது. ஆனா வந்து அந்த மகாமத்ஸ்யம் வாயை திறந்துக்கின்னு அந்த பெரிய பிரம்மாண்டமான மீன் அப்படியே வாயை திறந்துக்கின்னு அப்படியே எரியுது. அது வாயுள்ள நிறைய மீனுங்க போகுது, வெளியே வருது. இந்த சின்ன மீன் யோசிக்குதான், ஐயோ இது என்ன இது, இவ்வளோ மீனுங்க உள்ள போகுது வருது, சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் உள்ள போகுது, வாயில போகுது, வெளியே வருது. இந்த பெரிய மீன் எதையுமே சாப்பிட மாட்டேங்குது. நான் வந்து இந்த மகாமத்ஸ்யம் ஆயிருந்தேனா எல்லாத்தையும் சாப்பிட்டிருப்பனே அப்படின்ற அந்த பாவனை. அதனால அந்த பேட் தாட்ஸ் இருக்கு பாருங்க, அதனால அது நரகத்துக்கு போகுது அப்படின்று புராணங்கள் எடுத்து கூறுகின்றன. நீங்க இதே இன்னொன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மகாவீர ஸ்தோத்திரத்துல கூட வரும். ஒரு தவுக்குல வந்து பூ எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போகுது. அப்போ பரத சக்கரத்தினுடைய படை அங்க போகும்போது ஒரு யானையினுடைய கால் கீழே அடிபட்டு அது இந்த தவறுல செத்து போகுது. ஆனா வந்து அது சொர்க்கத்துக்கு போகுது அப்படின்ற குறிப்புகள் மகாவீராஷ்டக ஸ்தோத்திரம் என்ற ஒரு ஸ்தோத்திரம். அதுல குறிப்பிட்டு அதை எழுதி இருக்கிறாங்க. அது பாவனை அங்க அது பாருங்க. அது 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 எப்படிப்பட்ட பாவனை பாருங்க. கோயிலுக்கு போனது தின தரிசனம் பண்றோம். அது பாருங்க, இதெல்லாம் வந்து பிரதமான யோக நூல்கள்ல ஒரு சிலதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, அந்த நிகழ்வு நடந்ததோ இல்லையோ, அங்க வந்து குறிக்கோள் என்ன, பிரதமான யோகத்தினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தர்ம கதைகள் வாயிலாக தர்ம சிந்தனையை தூண்ட வேண்டும். அதுதான் புண்ணிய பாவத்தினுடைய பலன்களை சொல்லி வரலாற்றில் இருக்கிற மகாபுருடர்களுடைய கதைகளை சொல்லி தர்ம சிந்தனையை தூண்ட வேண்டும். அதுதான் அங்க பிரதானமானது. ஒண்ணு வந்து தவுகளை கதை சொன்னேன் இன்சிடென்ட். இன்னொன்னு வந்து இந்த மகாமத்ஸ்யத்தினுடைய காதல் இருக்கிற அந்த தந்துல மீன், சின்ன மீன். ஒண்ணு நரகத்துக்கு போகுது, ஒண்ணு வந்து சொர்க்கத்துக்கு போகுது. அதை பத்தி நம்ம யோசிக்கணும். அப்படின்னா நம்ம சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்தனை செய்ய வேண்டும். இப்படி பரிணாமங்கள்ல வந்து சுத்தி இருக்கும், எண்ணங்களில் சுத்தி இருக்க வேண்டும். ஒரு சில நேரங்கள்ல நாம யோசிக்கிறது உண்டு, ஏதோ ஒரு சில இன்சிடென்ட் வந்து 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி நடந்ததா இருக்கும். அது வந்து மறக்க வேண்டிய ஒரு இன்சிடென்டா இருக்கும். ஆனா அது நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க மனசுலயே அவங்கள பத்தி நம்ம கரிச்சு கொட்டுறோம் அப்படின்னு வச்சுக்க, நாம்
நம்மளுடைய சிந்தனை ஓட்டத்தை நாம் கட்டுக்குள்ள வச்சுக்கல, முடிஞ்ச அதெல்லாம் தவிர்க்கலாம். நாம சிந்தனை ஓட்டம் சரியானதாக இருக்க வேண்டும். எத்தனையோ வாழ்க்கையில வந்து நமக்கு வந்து ஒன்றுமே சம்பந்தம் இல்லாத நமக்கு உதவி புரிந்திருக்கிறாங்க. அது போல தருணங்கள் கூட நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் வந்து ஒரு சில நேரங்கள்ல ஏற்படும். அதெல்லாம் ஒரு இது வந்து நார்மல் டே டு டே லைஃப்க்கு உண்டான அந்த சிந்தனைகளை பத்தி நான் சொல்றேன். அது நினைவுல வச்சுக்கலாமே. அட்லீஸ்ட் பரிணாம சுத்தி இருக்கும். அதனால நான் சொல்றேன். அதாவது விளைநிலமா எப்ப ஆகும் ஒரு நிலம்? விளைநிலத்துலதான் வந்து விளைச்சல் வரும். அதான் அந்த மனசுல வந்து அந்த தூய்மை இருக்கணும். அப்பதான் அந்த தர்ம சிந்தனை எழும். அதுல வந்து எண்ண ஓட்டங்கள் சரியா இல்லைன்னா அந்த தர்ம சிந்தனை எழாது. அப்படின்றத நம்ம இங்க பண்படுத்திக் கொள்ள வேண்டும். சுபத்ரா அக்கா கரெக்டா சொல்றாங்க. நம்ம வந்து எவ்வளவு நம்ம பண்படுத்திக்கிறோம் மனசை, நம்ம ஒரு பண்பட்டவனாக எப்படி இருக்கிறோம். அது பண்பட்டவனாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த தர்ம சிந்தனை என்பது எழும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. இப்போ இத பத்தி பேசணும். 13வது தீவு, அதை பத்திலாம் நம்ம பேசணும். அடுத்ததாக இந்த மகாமஸ்யத்தை பத்தி பேசணும். அசங்கியாத தீபத்துல கடைசி தீபமா இருக்கிற சுயம்பூரமண தீவுல இருக்கிற மகாமஸ்யத்தை பத்தி பேசணும். அடுத்ததாக இந்த ஜம்பு தீபத்துல மற்ற எப்படி கஷேத்திரங்கள் இருக்கின்றன, எத்தனை வருஷங்கள் இருக்கின்றன. வருஷம்னா அந்த கஷேத்திரம் தான் வருஷம் அப்படின்றாங்க. வருஷம்னா இங்க வருடம் அந்த பொருள் அல்ல. அதை பற்றி நாம் அடுத்த சூத்திரங்கள்ல நாம பார்த்து போறோம். டைம் என்னாச்சு? 4:40. சரி. இந்த சூத்திரங்களுக்கு அடுத்த வரும் சூத்திரங்களுக்கு ஒரு மீனிங்கை மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இதனுடைய விரிவாக்கத்தை நாம் அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். 10வது சூத்திரமாக இங்கு கூறப்பட்டிருக்கிறது, அதாவது ஜம்பு தீபத்துக்குள்ள என்ன இருக்குது, ஜம்பு தீபத்துக்குள்ள நாவலந்தீவுக்குள்ள என்ன இருக்குது, நாவலந்தீவுல என்ன இருக்கு, அதை பற்றிய வர்ணனை இங்கு ஆரம்பித்திருக்கிறது. 10வது சூத்திரமானது பரத ஹேமவத ஹரி விதேஹ ரம்யக ஹைரண்யவத ஐராவத வர்ஷாஹ க்ஷேத்ராணி. இதெல்லாம் வந்து பரத க்ஷேத்திரம், ஹேமவத க்ஷேத்திரம், ஹரிக்ஷேத்திரம், விதேக க்ஷேத்திரம், ரம்யக க்ஷேத்திரம், ஐரண்யவத க்ஷேத்திரம், ஐராவத க்ஷேத்திரம். இதெல்லாம் வந்து ஜம்பு தீபத்தில் இருக்கிற 6 க்ஷேத்திரங்களுடைய பெயர். ஓகே, இந்த 6 நாடுகள் போல புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி புரிஞ்சு, இதுக்குள்ள இந்த தீபத்துக்குள்ள இருக்கிற ஜம்பு நாவலந்தீவுக்குள்ள இருக்கிற இந்த க்ஷேத்திரங்கள் இடங்கள் என்று பொருளாகும். இதுல நீங்க பரத க்ஷேத்திரத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, விதேக க்ஷேத்திரத்தை பத்தி இது வந்து மினிமம் இது 2 பத்தினாவது கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. குந்த ஆச்சாரியர் விதேக க்ஷேத்திரத்திற்கு சென்றார் என்பதை பற்றிய வரலாற்று குறிப்புகளும் நமக்கு கிடைக்கப்படுகின்றன. அதனால அந்த விதேக க்ஷேத்திரத்தில் இன்னொன்னு சிறப்பு என்ன என்றால், விதேக க்ஷேத்திரத்தில் பரத க்ஷேத்திரத்தில் இங்கு 5ஆம் காலத்தில் எந்த ஒரு தீர்த்தங்கரர்களும் இங்கு கிடையாது. கடைசியாக நமக்கு சாசன நாயகனாக திகழ்ந்த மகாவீரர் 2600 ஆண்டுகள் அந்த ஆண்டுகள் முன்பு அவர் மோட்சம் அடைந்த பிறகு யாருமே வந்து தீர்த்தங்கரர்கள்லாம் கிடையாது. இனிமேலும் 5ஆம் 6வது காலத்தில் தீர்த்தங்கரர்கள்லாம் இங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் விதேக க்ஷேத்திரத்தில் விரகமான் என்று கூறுவது எப்பொழுதும் சதா காலமும் 20 தீர்த்தங்கள், 24 கிடையாது. வித்தியமான விம்சதி தீர்த்தங்கர் என்று வடமொழியில் கூறுவது. வித்தியமான் என்றால் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் இருப்பார்கள், அவர்களுடைய பெயரும் மாறாது. நீங்க பரத க்ஷேத்திரத்துல பாத்தீங்கன்னா கடந்த கால தீர்த்தங்கர் 24, நிகழ்கால தீர்த்தங்கர் 24, எதிர்கால தீர்த்தங்கர் 24, 72 தீர்த்தங்கரர்கள் என்று நம்ம கூறுவது உண்டு. இவங்க வந்து பேர் வந்து வேற வேற இருக்கும். ஆனால் விதேக க்ஷேத்திரத்தில் இருக்கும் வித்தியமான விம்சதி தீர்த்தம், விம்சதி என்றால் 20 ஆகும், வித்தியமான என்றால் எப்பொழுதும் சதா காலமும் வீட்டிற்கும் என்று பொருளாகும். எப்பொழுதும் எல்லா காலத்திலும் சதா காலமும் வீட்டில் இருக்கும் 20 தீர்த்தங்கரர்கள் விதேக க்ஷேத்திரத்தில் இருக்கிறார்கள். சீமந்தர யுகமந்தர என்று அவர்களுடைய பெயராகும்.
சீமந்தரர் என்பது இந்த பேரனாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர்களுடைய பேர் ஒரு தீர்த்தங்கரர் வந்து நிர்வாணம் அடைஞ்சிட்டாருன்னா இன்னொரு தீர்த்தங்கரர் அந்த இடத்துக்கு வருவார். ஆனா அவருடைய பேர் அதே சீமந்தராக தான் இருக்கும், பேர் மாறாது. அதே போல விதே கஷேத்திரத்திலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல அவங்களுக்கு 5 கல்யாணங்கள் கூட நடக்கிறது இல்லை. ஒரு சில நேரங்கள்ல வந்து ஒரு சிலருக்கு இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து 4 கல்யாணங்கள். ஓகே, அப்படி கூட இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று நமக்கு ஆகமங்கள் வாயிலாக இந்த கருத்துக்கள்லாம் கிடைக்கப் பெறுகின்றன. பரதம், ஹேமவதம், ஹரி, விதேகம், ரம்யகம், ஹைரண்யவதம், ஐராவதம், இது வந்து 7 வருஷங்கள். இது அந்த வருஷத்தை தான் க்ஷேத்திரம் என்று கூட கூறுவது உண்டு. பரத க்ஷேத்திரம், ஹேமவத க்ஷேத்திரம், ஹரி க்ஷேத்திரம், விதேக க்ஷேத்திரம், ரம்யக க்ஷேத்திரம், ஐரண்யவத க்ஷேத்திரம், ஐராவத க்ஷேத்திரம் என்று கூறுவது உண்டு. இந்த 7 க்ஷேத்திரங்களை, பரத க்ஷேத்திரம் முதலான 7 க்ஷேத்திரங்களை டிவைட் பண்ற இது மலைகள் இருக்கின்றன. 6 மலைகள் நடுவுல இருக்குது. அந்த 6 மலைகள் இருக்கிறதுனால 7 க்ஷேத்திரம். 6 மலைகள் இருந்தா 7 க்ஷேத்திரங்கள் உருவாகும்ல. மலைக்கு இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு. சோ இப்படி 6 மலைகள் நடுப்புற போச்சுன்னு வச்சுங்க. இப்ப ஒரு ஹால் இருக்குதுன்னு வச்சுங்க. ஒரு ஹாலுக்கு நடுப்புற நம்ம 6 செவுரு கட்டினா எத்தனை பகுதியாமா இருக்கும் அது? அந்த ஹாலு 7 பகுதியா? ஒரு பெரிய ஹாலுக்கு நடுப்புற 6 செவுரு கட்டுறீங்க, எத்தனை ரூம் இருக்கும் அதுல? 7 ரூம் இருக்கும். இப்படி 6 பர்வதகங்கள் இருக்கின்றன. அந்த பர்வதங்களுடைய பெயர் வந்து ஹிமவான். அது வந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி அந்த பர்வதங்கள் இருக்கின்றன. கிழக்கிலிருந்து மேற்கு வரலும் போகும், பூர்வத்திலிருந்து பশ্চিமம் வரலும் அது இருக்கும். ஹிமவான், மகா ஹிமவான், நிஷத, நீலி, ருக்மி, சிகரணி. இது வந்து இவங்களை வந்து இந்த பர்வதங்களுடைய பேர், பர்வதங்கள் என்றால் மலைகள் என்று பொருளா. வருஷதர பர்வதம் என்று கூறுது. ஏனென்றால் இவற்றால் இந்த க்ஷேத்திரங்கள் வந்து உருவாகின்றன. க்ஷேத்திரங்களை இவை பிரிக்கின்றன. வருஷதர என்றால் க்ஷேத்திரங்களை பிரிப்பவை என்று பொருளாகும். க்ஷேத்திரங்களை பிரிப்பவை, டிவைட் பண்றது. இந்த க்ஷேத்திரங்களை நிலப்பரப்ப இது வந்து டிவைட் பண்ணும். இந்த 6 பர்வதங்கள். வருஷம்னா க்ஷேத்திரம், அதாவது பரத க்ஷேத்திரம் முதலான அதனால்தான் நீங்க வடமொழியில இன்னைக்கு கூட இந்த பாரத வருஷம் அப்படின்ற ஒரு சொல்லை ஆள்வது உண்டு. பாரத பூமி, பாரத நாடு என்பதற்கு பாரத வருஷம் என்று கூறுவது இன்று கூட. நாங்க வடமொழி இப்ப எழுதுற ஹிந்தி எல்லாம் நான் எஸ்ஏ எல்லாம் எழுதுறேன், பசங்களை எழுத வைக்கிறேன்ல. பாரத வருஷம் அப்படின்றது இன்னைக்கும் எழுத வைக்கிறோம். அந்த வடமொழி சொல் வருஷம் என்றால் க்ஷேத்திரம் என்று பொருளாகும். அந்த வருஷம்ன்றது இன்னைக்கும் வந்து சொல்லளவுல இன்றும் ஆளப்படுகிறது அந்த சொல்லானது. சோ பாரத வருஷம் அப்படின்னு சொல்றாங்களா, அதே போல இங்க பரத பூமி, பரத கண்டம், அதுதான் சொல்றேன்ல. சோ இப்படி பரதம், பரத க்ஷேத்திரம் சொல்லுங்க, இல்ல பரத வருஷம் சொல்லுங்க. அதே போல அந்த பரதம், ஹேமவதம், ஹரி, விதேகம், ரம்யகம், ஹைரண்யவதம், ஐராவதம், இத வந்து 7 க்ஷேத்திரங்களை பிரிக்கிறது வந்து 6 மலைகள். அந்த மலைகளுடைய பேர் வருஷதர பர்வதங்கள் என்று. ஏனென்றால் க்ஷேத்திரங்களை பிரிக்கின்றன, க்ஷேத்திரங்களை உருவாக்கின்றன, பிரித்து உருவாக்கின்றன. அதனால வருஷதர பர்வதங்கள் அல்லது பர்வதங்கள் என்று கூறுவது உண்டு. ஹிமவான், மகா ஹிமவான், நிஷத, நீலி, ருக்மி, சிகரணி, இது வந்து வருஷதர பர்வதங்கள் என்று கூறுவது உண்டு. அடுத்ததாக இந்த 6 சொன்னாங்க பாரு. எது 6 சொன்னாங்க? ஹிமவான், அதாவது பர்வதங்களுடைய பெயர், மலைகளுடைய பெயர். பர்வதம்னா மலைங்க. சில பேர் அந்த பர்வதம்மாள் அப்படின்ற பேர்லாம் கூட இருக்கு. சில இடங்கள்லாம் அதெல்லாம் சில நம்ம சரௌண்டிங் ஸ்டேட்ஸ்ல கூட அந்த பர்வதம்மாள் அப்படின்ற, ஐயா தமிழ்நாட்டிலே கூட பர்வதம்மாள் அப்படின்ற பேர்லாம் கூட நம்ம பார்க்கணும். ஹிமவான், மகா ஹிமவான், நிஷத, நீலி, ருக்மி, சிகரணி. இதனுடைய கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மலைகளுடைய கலர் அப்படின்னா
சோனா பொன்னிறம், சாந்தி அதாவது வெள்ளை நிறம், அதாவது வெள்ளியினுடைய நிறம். அப்புறம் அடுத்தது வந்து தபாயா உவா சோனா அப்படின்றாங்க. அதாவது அஹ், நெருப்புல போட்டு அந்த இது பண்ற பாருங்க, சூடு பண்ற பாருங்க, அப்போ வந்து பொன் எந்த நிறத்தில் இருக்குதோ அந்த நிறம். அடுத்தது மூன்றாவது. நான்காவது வந்து வைடூரியம் கலர். வைடூரியன்றது ஒரு டைமண்ட். அதே போல அடுத்தது வந்து அஹ், வெள்ளி கலரு. கடைசி வந்து கோல்டு கலர். இப்படி அஹ், இந்தந்த கலர்ல இந்த 6 மலைகளும் இருக்கின்றன அப்படின்றத இங்க சொல்றாங்க. ஒரு ஒரு மலைக்கு ஒரு ஒரு கலர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த மலைகளானது, இந்த மலைகள் இருக்குது பாருங்க, இந்த மலைகள்ல நீங்க சைட்ல அது லெஃப்டா இருக்கலாம் இல்ல ரைட்டா இருக்கலாம். இதுல வந்து எல்லா சைடுல பாத்தீங்கன்னா நிறைய மணிகள், எப்படி வந்து அரசனுக்கெல்லாம் மணிமகுடம்லாம் இருக்கும்ல, அதே போல இந்த மலைகள்ல வந்து எல்லா சைட்லயும் பாத்தீங்கன்னா இந்த மணிகள்லாம் ஜொலி ஜொலித்து இருக்கும். இதனுடைய அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மலைகளினுடைய அளவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல் பகுதியாக இருக்கட்டும், அல்லது நடுப்பகுதியாக இருக்கட்டும், அல்லது கீழ்ப்பகுதியாக இருக்கட்டும், எல்லாத்தினுடைய விஸ்தீர்ணம் இருக்கு பாருங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப இருக்கிற மலைகள்லாம் பாத்தீங்க, இப்ப தெரிஞ்ச ஹிமாலயன் ரேஞ்சஸ் எடுத்துங்கன்னு வச்சுங்க, இமாலய மலை இருக்கு, இமாலயம் இருக்குன்னு வச்சுங்க, இமயமலை இருக்குதுன்னு வச்சுங்க. அதுல வந்து நீங்க இந்த பீக்ஸ் எல்லாம் இருக்குது, ஹையஸ்ட் பீக்ஸ் இதெல்லாம் இருக்குது, சரிங்களா? சிகரங்கள்லாம் இருக்கு. சிகரம்னா என்னது? இது ஒரே அப்படின்னா ஒரே அளவு இல்லைன்னு அர்த்தம். சிகரம் இருக்குதுனாலே ஒரே அளவு, அதாவது மேல் பகுதி ஒரே அளவு இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்ப எவரெஸ்டுடைய இல்ல கஞ்சன்ஜங்கா அல்லது K2 அல்லது நங்கா பர்வத் இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க, அது கிளிமஞ்சாரோ இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க, அதனுடைய ஹைட்ஸ் எல்லாம் வேரி ஆகுது. அந்த சிகரங்களுடைய ஹைட்டே வந்து வேரி ஆகும். மேல் பகுதி ஒரே மாதிரி இருக்காது. அந்த ரேஞ்ச், அதாவது ஹிமாலயன் ரேஞ்சஸ் அப்படி மலைப்பகுதிகள் இருக்கு பாருங்க, இமயமலை தொடர்ச்சியா இருக்குது பாருங்க, அதுல எல்லாமே வந்து இது கொஞ்சம் மேல கீழே அப்படி இருக்கும். அதுவும் வந்து சிகரம் ரொம்ப பீக்கா போகும். அது 21,000 ஸ்கொயர் ஃபீட் கூட இருக்கலாம், இது சம்திங் நினைக்கிறேன். அது மேபி இந்த சி லெவல்ல இருந்து அந்த லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்ட 24 to 24 இது இருக்கும்னு நினைக்கிறேன் கிட்ட. ஸோ அப்படிலாம் அப்படின்னா வந்து சிகரங்கள்னாலே மேல போகுது அப்படின்னு அர்த்தம், ஒரே அளவா இல்லைன்னு அர்த்தம். இப்ப நீங்க எல்லா மலை அது எல்லாமே பாத்துங்க, எல்லாமே அது விந்திய மலையா இருக்கட்டும், எல்லா மலைகளுமே அப்படிதான். அந்த இந்தியாவில் இருக்கிற ஒரு சில பேர்கள் மட்டும் நான் சொல்றேன். ஆனா இந்த மலைகள் நீங்க பாத்தீங்கன்னா ஹிமவான், மகா ஹிமவான், நிஷத, நீல, ருக்மி, சிகரணி, இந்த 6 பர்வதங்கள் இருக்கு பாருங்க, மலைகள் இருக்கு பாருங்க. இதனுடைய கீழ்ப்பகுதி, நடுப்பகுதி, மேல் பகுதி, இதனுடைய அளவு விஸ்தீர்ணம் ஒரே மாதிரி இருக்கு. இத பத்தி நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த மலைகள், கஷேத்திரங்கள், இதனுடைய மலைகளுடைய நிறங்கள், இதை பற்றிய சர்ச்சையை துவங்கிதான் இருக்கிறோம். இதை பற்றி நாம் விரிவாக அடுத்த வகுப்பில் சர்ச்சை செய்வோம். நன்றி. இருங்க இருங்க, எங்க போறீங்க? வீடியோவை பார்த்துட்டு அமைதியா போனா என்ன அர்த்தம்? மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.